அழுகுதான் எனக்கு நான் டெலிட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். வணக்கம் மக்களே. ஆக்சுவலாக இன்றைக்கி வீட்டில் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு ஊரில். ஸோ இப்போது இங்கேருந்து கேரளா இங்கே சாத்தாங்குளம் எங்கள் ஊர்லேருந்து திருவனந்தபுரம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்ட. ஸோ திருவனந்தபுரத்தில் வந்து ஒரு 3-4 பிளேஸ் இருக்குது. அது பேர் கூட மறந்துட்டேன். நான் உங்களுக்கு அதில் இமேஜில் காட்டுறேன். இப்போ பாருங்கள். ஸோ ஒரு சிவன் டெம்பிள் ஒன்று இருக்குது. ப்ளஸ் அங்கே வந்து பூவையார் ஐலாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் இன்னொரு இடம் வந்து ஒரு கழுகு நல்லா அப்படி படுத்துட்டு இருக்க மாதிரி ஜட்ராயும் ஏதோ ஒரு டெம்பிள். ஸோ இது 3த்துக்கும் போகலான் இருக்கோம். ஸோ இப்போதைக்கு இங்கே மார்னிங் கிளம்பியிருக்கோம் 8 மணிக்கெலாம். ஸோ இங்கேருந்து 3 மணி நேரம் காட்டுது. லெட்ஸ் சி. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பேக் டு பேக் எங்கேயுமே ட்ராவல் பண்ணதில்லை. எங்கேயா வெளியில் போனோன்னா ஃபஸ்ட்டு ஒரு இடம் போகிறோன்னு பிளான் பண்ணி அங்கே போவோம். பட் இந்த தடவை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகிறோன்ற மாதிரி பிளானில் வந்து இங்கேருந்து கேரளா போகிறோம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஜேர்னி. 30,000 அப்படியே கல்ல உடனே கையோட இறக்கி எங்ககிட்ட கொடுப்பாங்க. அது மாதிரி குடிச்சு வளர்ந்தோம். நமக்கு ஆண்ட முடியுது. நம்ம எப்படி வாங்கிக்கோமோ அதே மாதிரி தான் விற்கும். நான் எப்படி விற்கும் அது நமக்கு தெரியாது. நான் 24 வருஷம் ஆச்சு. இல்லையா அண்ணா இது எந்த ஊர்னா? வள்ளியூர். தாத்தா நுங்கு தாத்தா ஆளுகள் 2 இட்லி சாப்பிட்டீங்க. கேரளா உள்ளே வந்துட்டோம். இந்த ஏதோ ஊர் பேர் கரெக்டாக தெரியல. இங்கே காருக்கு சிஎன்ஜி ஃபில் பண்ண வந்திருக்கோம். ஆக்சுவலாக எங்கள் மாமா வந்து இந்த வண்டிக்கு வந்து சிஎன்ஜி கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா சென்னை டு சாத்தாங்குளம் எங்கள் ஊர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 700 கிலோமீட்டர். ஆக்சுவலாக 700 கிலோமீட்டருக்கு வர்றதுக்கு 2,500 ரூபா தான் சிஎன்ஜி ஆயிருக்கு. ஆக்சுவலாக பெட்ரோல்னால் இந்த நேரத்துக்கு எப்படி பார்த்தோன்னா ஒரு 4,000 5,000 கிட்ட ஆயிருக்கும். பட் செம மைலேஜ் வருது. ஒரு கிலோமீட்டருக்கு 3 ரூபா அவ்வளோதான் வருது. ஸோ சிஎன்ஜி வச்சு வர வழியில் நாங்கள் சும்மா மைலேஜ் செக் பண்ணோம். ஓட்டும்போது தான் தெரியுது எவ்வளோ லாபம் வருது அப்படின்னு. கேரளாவில் லாட்ரி ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. என்னம்மா பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது அதிர்ஷ்டம் அடிக்கிறாங்க. நம்ம ஊரில் தான் பேனு, இங்கே கேரளாவில் இருக்குது போல். லைனாக நிறைய கடைங்களே இருக்குது லைனாக. இப்போ நாங்கள் 4 பேர் வந்திருக்கோம். ஆளுக்கு ஒன்று வாங்கலான் இருக்கோம். ரிசல்ட் என்னைக்குமா எப்படி வாங்குமா? நாளைக்கு ரிசல்ட் எதாவது சென்னையிலாங்க. அது எப்படி இது பண்ணுறது? ஒரு கோடி எவ்வளோம்மா அது சீட்டு? 50 ரூபா. 50 ரூபாய்க்கு ஒரு கோடியா அமௌண்ட்டு? பரவாயில்லம்மா. ஓ 4 டிக்கெட். 6 டிக்கெட்டாமா? அவங்களுக்கு போட்டு கொடுங்க. 6 டிக்கெட் வாங்கியிருக்கிறோம் நாங்கள். சொல்லுவோம்மா, நீங்கள் சொல்லுவோம்மா. நீங்கள் என்னம்மா பண்ண போறீங்க? 4 சீட் அடிச்சா இங்க இருக்க எல்லாரும் 10 லட்சம். ஓகே சரி. 4 சீட் அடிச்சா ஆளுக்கு 10 லட்சம். சீட் அடிச்சா 5 லட்சம். 3 இது 2 சீட் அடிச்சா 5 லட்சம். ஒரு சீட் அடிச்சா கூட 2 லட்சம் ரூபா. ஒரு சீட் அடிக்கலனாலும் 2 லட்சம் ரூபா. அடிக்கல. ஓகேடா. ஓகே சரி. திருவனந்தபுரம் வந்திருக்கோம். இப்போது திருவனந்தபுரம் உள்ள வந்தாச்சு. செங்கல் மகேஸ்வரம் சிவா டெம்பிள். ஆக்சுவலி இங்கே வந்து நாங்கள் 3 ஸ்பாட் பார்த்துருக்கோம், பார்க்கலான் இருக்கோம். அதில் ஃபஸ்ட் ஸ்பாட் இது தான், செங்கல் மகேஸ்வரம் சிவா டெம்பிள். ஒரு பெரிய சிவலிங்கம், ஆஞ்சநேயர் அதை அப்படியே தாங்கி பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு அதோட வியூ தெரியாது, அதோட என்ட்ரன்ஸ் தான் தெரியும். பட் ஆனால் உள்ள இது அலௌட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொபைல் ஃபோன்ஸ் அலௌட் இல்லைங்கிறாங்க. பட் ஆனால் நிறைய பேர் வீடியோஸ்லாம் எடுக்கிறாங்க. ஸோ நானும் 1-2 ஃபோட்டோலாம் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பாட் முடிஞ்சது. அடுத்தது இன்னும் 2 இடம் தான். அடுத்தது ஆலிமலர் சிவன் டெம்பிள், அதுக்கு போகிறோம். ஸோ அது பீச் ஒட்டினா மாதிரியே இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்பர் 2 ஸ்பாட் நம்பர் 2. பஸ்ஸில் சுற்றுறோம் 4-5 கிலோமீட்டர் சுற்றுறோம். 2 மணி ஆயிடுச்சு. எந்த ஒரு ஹோட்டலும் காணும் பக்கத்தில்.
கைஸ் அப்படி இப்படின்னு ஒரு வழியாக கடையை கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. ஹோட்டல் பேர் என்னன்னே புரிய மாட்டேங்குது. ஸ்ரீ நயினார் தேவன் கோயில், திருவாண்டம் பக்கத்தில் இருக்கும். கடைக்கு பேர் தான், கடைக்கு பேரே இல்லை, வெறும் ஹோட்டல் தான் பேர். இதுதான் அந்த ஹோட்டல். நாங்கள் இங்கே வந்து சாப்பிட்டுட்டோம். சிக்கன் இருந்துச்சு. அப்புறம் வேறு என்ன சாப்பிட்டோம், சாப்பாடு மீன் குழம்பு செம்மையாக இருந்தது. மீன் ஃப்ரை சாப்பிட்டோம். இங்கே வந்து போட்டிங் இங்கேருந்து பார்த்திங்கன்னா பூவார் அப்படிங்கிற ஏரியா வந்து இங்கேருந்து ஜஸ்ட் 3 கிலோமீட்டர் தான் இருக்குது. பட் இந்த ஹோட்டலில் இருக்கிற ஒரு செஃப் அவர் வந்து ஆக்சுவலாக வந்து அவருக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்க வந்து வந்தாங்கன்னா கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். லெட்ஸி. ஸோ அவர் வந்து இங்கேயே வந்து எங்களை பிக்கப் பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கைஸ் இங்கே நாங்கள் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. கைஸ் செகண்ட் பிளேஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூவார் ஐலாண்ட். ஹாய் சொல்லுவோம்மா. ஸ்டீவர் ஹாய் சொல்லுங்க. ஸ்டீவ் ஹாய் கைஸ். பார்த்தா ஹாய் சொல்லுங்களா. ஹாய். ஓகே கைஸ். உங்கள் பேருண்ணா? வில்ஃப்ரெட். என்னண்ணா? வில்ஃப்ரெட். ஓகேண்ணா. கைஸ் ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம வந்து செகண்ட் பிளேஸ் வந்து டெம்பிள் போகலான்னு வந்தோம். பட் ஆனால் இங்கே டெம்பிள் போகல. எதனாலனா கொஞ்சம் டெம்பிள் வந்து 5 o'clock தான் ஓப்பன். அதனால் இங்கே இப்போ வந்து பூவார் ஐலாண்ட் அப்படிங்கிற இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம். ஒரு 4-5 பிளேஸ் உள்ளே வந்து போட்லேயே சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இதை பற்றி நான் ஷார்ட்ஸ் வீடியோ நிறையா போடுறேன். ஸோ ட்ரோனும் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்க்கலாம், வீடியோ எடுத்துருக்கேன். ஹலோ மேங்குரோவ் ஃபாரஸ்ட்டாக அதில் மாங்காய் இருக்காதுமா, பச்சை பாம்புலாம் இருக்குமா? எங்கம்மா? ஆமாம்மா, மேங்குரோவ் ஃபாரஸ்ட். பறிக்கிறது அலௌட் இல்லையாம்மா? அப்படிமா 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 மாங்காய் ஏதா பாம்புக்கு போட்டுன்னு போட்டுற போதுமா? என்ன எதுவும் பேச மாட்டீங்க? இப்படின்னு என்னது? பாருங்கம்மா உட்காந்துருக்கு. ரெட் ஒயிட் ஹெட். இதோ பாருங்கம்மா, கழுகு தான். கைஸ் அப்படின்னு ஒரு 15-20 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு சரவண பவன் அந்த மாதிரி ஹோட்டல்லாம் இருக்குது. பக்கத்தில் ஒரு பீச்சில் எடுத்து வந்து இறக்கியிருக்காங்க. காட்டேஜ் இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து பர் டே 15,000 சொன்னாங்க. பட் கிளியராக இன்னும் அமௌண்ட் தெரியல.
எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு எங்கே போயிட்டுருக்கோம்? ஆலிமலை டெம்பிள். ஆலிமலை டெம்பிளில் ஒரு சிவன் இருக்கார், அவரை பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 5:15 ஆயிடுச்சு. இதை முடிச்சுட்டு நேராக வர்க்கலா போகிறோம். நம்ம போகிற இடத்துல தமிழ் இருக்காது. என்னம்மா சொல்லுவோம். மூணாவது ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ஆலிமலை டெம்பிள் வந்திருக்கோம். ஆக்சுவலாக ஆலிமலை டெம்பிள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அறிவிப்பு. உள்ளே இந்த கோயில் இறங்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தூரம் முன்னாடியே அங்கங்கே பே அண்ட் பார்க்குன்னு போட்டிருப்பாங்க. தயவு செஞ்சு அங்கே பே பண்ணி பார்க் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த பிரிட்ஜ் ரோடை பார்த்தீங்களா இப்படி சறுக்கிட்டே போகுது. நான் தெரியாதனமாக ஃப்ரண்ட்டில் வந்து மாட்டிட்டோம். நம்மளால் எமர்ஜென்சிக்கு வண்டியை ரிவர்ஸில் எடுக்கவே முடியாது. ஸோ ஆக்சுவலாக வண்டி இப்படி போயிடுச்சு அப்படின்னா நம்மளால் திருப்பி இப்படி ரிவர்ஸில் எடுக்க முடியாது, கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் பிஃபோராக ஒரு 1/2 கிலோமீட்டரோ 3/4 கிலோமீட்டர் முன்னாடியே நிறைய பார்க்கிங் இருக்குது. அங்கேயே பே பண்ணிவிட்டு பார்க் பண்ணிவிடுங்க. ரொம்ப புதுசாக கார் ஓட்டுறீங்க அப்படின்னாலாம் ரொம்ப ரிஸ்க் இந்த இடம். ஸோ காரை மட்டும் பார்த்து பார்க் பண்ணிவிட்டு நடந்து போக வேண்டியதான் பிஃபோராக. பாருங்கள், இவங்க எல்லாம் இப்படி தான் மாட்டிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ தூரம் நிற்குது பார்த்து கியூ. அப்படியே நிற்க வேண்டியதான். ஃப்ரண்ட்டில் எதுவும் 10 மீட்டர் கேப் விட்டு. பட் தூரத்துலேருந்து இந்த டெம்பிள் பார்க்கும்போது பக்கத்துலேயே பீச் ஒட்டினா மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். சித்தி, அம்மா, மாமா எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க, தாத்தா எல்லாம். ஸோ நான் இப்போ காரை பார்க் பண்ணிவிட்டு நடந்து போயிட்டுருக்கேன். இங்கே பார்த்தாச்சு, ஆலிமலை பார்த்தாச்சு. டெம்பிள் சூப்பராக இருக்குது. பீச் பக்கத்தில் அதோட வியூ. அவ்வளோதான், இங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ வர்க்கலா போகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். சரி, நான் முன்னாடி சொன்ன விஷயம் தான். இந்த இடத்துல கார் எடுத்துகிட்டு வரீங்கன்னா ரொம்ப பார்த்து பிஃபோராகவே பார்க் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த இடம் ரொம்ப டிராஃபிக்கும் ஆகும். ப்ளஸ் வந்து இது கொஞ்சம் வண்டி ஓட்டுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு வழியாக டே 1 முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி திருவனந்தபுரம் வந்து 3 இடம் பார்த்துட்டோம். மறுபடியும் நாளைக்கு உங்களை அடுத்த பார்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் சொந்தங்களே.